இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி பாப்சிக்கல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து வீட்டிலே நம்ம வந்து எந்த ஃபுட் கலர் இல்லைனா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாமல் செய்கிறதுனால நம்ம வந்து கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் 5 ஸ்ட்ராபெரி, 1 கப் மில்க் இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சர்க்கரை. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்துட்டு பால் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி நல்ல ஒரு ஃபைனான ஒரு கன்சிஸ்டன்சியில் வர்ற மாதிரி நீங்கள் நல்லா அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் அதை வந்து ஒரு பாப்சிக்கல் மோல்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடணும். ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு ஒரு 24 hours ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அது வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். நீங்கள் வந்து அதை எடுத்துட்டு பேக் போர்ஷனை வந்து அப்படி தண்ணியில் காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாப்சிக்கலை மேலே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாகிட்டு வந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.